தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை. பாலியல் துன்புறுத்தலால் பாதிக்கப்பட்ட பெண் முன்னிலையில் அவரது அந்தரங்க வீடியோக்களை ஆண் காவல்துறை அதிகாரிகள் பார்த்து விசாரிப்பதா என காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் தனது கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறது. முழு விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுரேஷ். வணக்கம் சுரேஷ், எந்த வழக்கின் அடிப்படையில் இந்த கண்டனமானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது? இது தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம். இணையதளங்களில் பகிரப்பட்ட தன்னுடைய அந்தரங்க வீடியோக்களை அகற்ற வேண்டும் என்ற கோரிக்கையுடன் பெண் வழக்கறிஞர் தாக்கல் செய்த வழக்கானது நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பு இன்றைக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது மத்திய அரசு தரப்புல முன்வைக்கப்பட்ட வாதம் என்னவென்றால், உயர்நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் இந்த வீடியோ இடம்பெற்றிருந்த அனைத்து இணையதளங்களையும் முடக்குவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக கூறி இது தொடர்பான அறிக்கையும் மத்திய அரசு தரப்பில் தாக்கல் செய்யப்பட்டது. ஆனால் 39 இணையதளங்கள்ல இந்த வீடியோக்கள் மீண்டும் பரவி வருவதாகவும் அதை தடுக்க வேண்டும் என்றும் மனுதாரர் தரப்பில் வலியுறுத்தப்பட்டது. இதையடுத்து வீடியோக்களை மீண்டும் பரவாமல் தடுப்பதை உறுதி செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உத்தரவிட்ட நீதிபதி, இணையதளங்களில் பகிரப்பட்ட அந்தரங்க வீடியோக்களை அகற்ற எங்கு புகார் அளிக்க வேண்டும், புகார் அளித்தால் என்ன நடவடிக்கை எடுக்கப்படும் என்பது குறித்து விரிவான மனுவை தாக்கல் செய்ய வேண்டும் என்று மத்திய அரசுக்கு உத்தரவிட்டிருக்கிறார். இந்த வழக்கை பொறுத்தவரைக்கும் பாதிக்கப்பட்ட பெண் வழக்கறிஞரின் பெயரை முதல் தகவல் அறிக்கையில் குறிப்பிட்டதுடன் குற்றம் சாட்டப்பட்டவரை அடையாளம் காட்டுவதற்காக சம்பந்தப்பட்ட வீடியோவை அந்த பெண் முன்னிலையில 7 ஆண் காவல்துறை அதிகாரிகள் பார்வையிட்டு விசாரித்ததற்கு நீதிபதி கண்டனம் தெரிவித்திருக்கிறார். காவல்துறையுடைய இந்த செயல் மனிதத்தன்மையற்றது எனவும், இது ஏற்கனவே பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பெண்ணுக்கு மேலும் மன உளைச்சலை ஏற்படுத்தி இருக்கிறது, பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது என்று நீதிபதி குறிப்பிட்டிருக்கிறார். இதற்கு மாறாக இது போன்ற வழக்குகள்ல பெண் காவல்துறை அதிகாரிகளை விசாரணைக்கு ஈடுபடுத்த வேண்டும் என்றும் அறிவுறுத்தியிருக்கிறார். இந்த வழக்கினுடைய தீவிரத்தை கருத்தில் கொண்டு இந்த வழக்குல நீதிமன்றத்திற்கு உதவுவதற்காக மாநில தலைமை குற்றவியல் வழக்கறிஞரை நீதிபதி கேட்டுக்கொண்டிருக்கிறார். முதல் தகவல் அறிக்கையில உள்ளிட்ட ஆவணங்கள்ல இருக்கக்கூடிய அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய பெயரை உடனடியாக நீக்க வேண்டும் என்று காவல்துறைக்கு உத்தரவிட்ட நீதிபதி இந்த வழக்கினுடைய விசாரணையை ஜூலை 22ஆம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறார். உங்கள் விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை.